அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி லாட்டரி 65வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று பிரிடிக்ஷனாக கொடுக்கப்பட்ட எண்களில் 2 எண்கள், அதாவது 2 போர்டுகள் சரியாக வந்திருந்தது நண்பர்களே. அது எதுன்னா இன்னைக்கு ரிசல்ட்டா வந்தது 5108. இதுல முதல் எண் 5 சரியாகவே கணித்திருந்தோம். அதே போன்று சி போர்டு 8 கணித்திருந்தோம் நண்பர்களே. நடுவில் இருந்த 2 எண்களையும் சரியாக கணிக்காத காரணத்தினால் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டோம் நண்பர்களே. இருப்பினும் ஆறுதலாக 2 எண்கள் சரியாக வந்திருக்கும் நண்பர்களே. அதற்கு முன்பு இந்த எண் நம்பர் சரியாக கணிச்சிருந்தோம். அதற்கு முன்பு இந்த எண்ணை சரியாக கணித்திருந்தோம். அதற்கு முன்பு இந்த 3 எண்களையுமே சரியாகவே கணித்திருந்தோம் நண்பர்களே. சரி நண்பர்களே, அப்புறமா அந்த டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அவ்வளவு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை நண்பர்களே. இருந்தாலும் 8 மணிக்கு பிரிடிக்ஷனுக்கு நான் உண்மையிலேயே இந்த 203 என்ற எண்ணை தான் அதிகமாக நம்பி எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வரும் என்று ரொம்பவும் எதிர்பார்த்தேன். ஆனால் ரிசல்ட்டாக வந்தது 302 என்று வந்துவிட்டது நண்பர்களே. இதில் சென்ட்ரல் நம்பர் சரியாகவே இருந்தது. ஏசி எண்கள் இடம் மாறியதால் அதுவும் வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்து விட்டது நண்பர்களே நம்மிடமிருந்து. ஆனால் இன்னொரு விஷயம் கவனித்தீர்களா என்று தெரியவில்லை. இன்று கேரளா லாட்டரி, அதாவது 3 மணி ஆட்டத்துக்கு ரிசல்ட் 108. அதே 6 மணிக்கு சிக்கிம் டியர் லாட்டரிக்கு வந்தது 658. இந்த 1க்கு எதிர் எண் 6 அப்படியே வந்திருக்கு. இந்த 0க்கு எதிர் நம்பர் 5 அப்படியே வந்திருக்கு. இந்த 8, இந்த 8க்கு 8 அப்படியே வந்திருக்கு நண்பர்களே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 108ம் இந்த 658ம் ஒரே மாதிரி எண்கள் தான் நண்பர்களே. ஒரு சில நாட்களில் இது போன்று வருவதும் உண்டு. சரி நண்பர்களே, சம்ருதி லாட்டரி 65வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை பார்ப்போம். இப்போ கடைசியாக விளையாண்டது 527, இந்த 108, இந்த 2 நம்பரையும் எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. இது மாதிரி ஆட்டங்கள் பழைய ஆட்டங்களில் எங்கே ஏதேனும் இருக்கிறதா என்று தேடும்போது 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஒரு இடத்தில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. இது போன்ற ஆட்டங்கள் நிறைய இடத்தில் இருக்கிறது நண்பர்களே. நாம் எல்லா இடத்தில் இருந்தும் எண்களை தேர்வு செய்தால் நிறைய எண்கள் சேர்ந்து விடும் நண்பர்களே. இந்த ஆட்டங்களுக்கு மிக அருகில் எது இருக்கிறதோ அதை தான் வழக்கமாக பின்பற்றுவேன். வாருங்கள் நண்பர்களே, அந்த இடத்தை பார்ப்போம். இது 2025ஆம் ஆண்டிற்கான சார்ட்டு. இதில் செப்டம்பர் மாதம் எங்களுக்கு செப்டம்பர் மாதம் இந்த 2 ஆட்டங்களையும் கவனிங்கள் நண்பர்களே. இப்போ கடைசியாக விளையாண்டது 527. இன்று சனிக்கிழமை கருணியா லாட்டரிக்கு வந்தது 108. இந்த 27 இந்த 27 மேட்ச் ஆகுது நண்பர்களே. அதே மாதிரி இந்த 08ம் இந்த 53ம் ஒரே எண்களாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 108 இந்த 08ல் இந்த 53 இரண்டுமே அதனுடைய எதிர் எண்களாக இருக்கிறது நண்பர்களே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த 716, இந்த 716ங்கிற நம்பரை, இந்த 716இல் உள்ள பிசி எண்களான இந்த 16ஐ மட்டுமே நாளை பிரிடிக்ஷனாக பிசி எண்களாக எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. இதே போன்ற ஆட்டம் இன்னும் ஒரு இடத்தில் இருப்பதை பார்க்க முடிந்தது நண்பர்களே. அது எந்த இடம் அதையும் காட்டி விடுகிறேன் நண்பர்களே. அதை வைத்து உங்களால் ஏதேனும் கணிக்க முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே.
அது எந்த இடம்னா, இது பக்கத்திலேயே தான் ஒரு 2 மாசம் தள்ளி பார்த்த மாரி ஞாபகம் இருக்கு. இதோ இங்க தான் இருக்கு. நான் முதலில் குறிப்பிட்ட இடம் வந்து இது இந்த 716ங்கிற இடம். இதே மாரி ஆட்டம் பாரு நண்பர்களே, இங்க 727, 53. 727, 53 அதுக்கு கீழே பாருங்க 27ன்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இங்க 727, 750, 753, 716ன்னு வருது. இங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே பாருங்க 77 இருக்கு. இந்த 16 கீழே இங்க 77 இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 727, 153, திரும்பவும் 927 இந்த மாதிரி இருக்கு நண்பர்களே. ஆனால் சமீபத்திய ஆட்டத்திற்கு அருகில் உள்ள ஆட்டம் இதுதான் நண்பர்களே. அதனால் நாம் இங்கிருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 080ங்கிற நம்பர் கீழே இருக்கு. நாம் இதை எடுக்கவில்லை. இதில் இங்கிருந்து நாம் கணிப்பு எடுக்க முடியாத நண்பர்களே. இங்கிருந்து தான் எடுக்க போகிறேன். அதனால் நாம் 716ங்கிற நம்பரையே வந்து நாளைக்கு ப்ரிடிக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. இந்த இடத்தை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு ஏதேனும் புரிகிறதா என்று பாருங்கள். உங்களுக்கு விளங்கும் பட்சத்தில் இந்த இடத்தில் இருந்து கூட எண்களை எடுத்து விளையாடலாம். அது உங்கள் விருப்பம். அப்போ நாளைக்கு வந்து சம்ருதி லாட்டரிக்கு வந்து டிசி எண்கள் 16, 66, 11, 61 இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்ததாக வந்து முதல் 2 எண்கள், அதாவது ஏ போர்டு, டி போர்டு, இந்த இரண்டுக்கும் என்ன எண்கள் தேர்வு செய்யலாம் என்பதை பார்ப்போம் நண்பர்களே. கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. நாளை பிசிக்கு வந்து 16, 66, 11, 61. இந்த முதல் 2 இலக்கங்களுக்கு நாம் தினப்பேட்டனிலேயே சிம்பிளாக தெளிவாகவே இருக்கிறது நண்பர்களே. அதனால் நாம் வார பேட்டனை பார்த்து குழப்பிக்கொள்ள அவசியம் இல்லை என்றே நினைக்கிறேன். நான் இந்த இடத்த பாருங்க சரியாகவே இன்னைக்கு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துக்கு நம்ம 5 சரியாகவே ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த நம்பர் சரியாக ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். நடுவில் 2 நம்பர் தான் சரியாக வரல. அதனால வந்து நம்ம இப்போ கடைசியாக இருக்கிற ஒரு 4 ஆட்டங்களை மட்டும் இதுக்குள்ளே இருக்கிற ஆட்டத்தை மட்டும் வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. இங்கே பாருங்க 4, 5, 6, 7. அடுத்ததாக வந்து இந்த ஒரு ரம்மி ரூட்டு சரியாக வரணும்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம 8ஆம் நம்பர் வைத்து விளையாடுவது சரியாக இருக்கு நண்பர்களே. அப்போ 8 வச்சோம்னா 4, 5, 6, 7, 8 என்று வரும் நண்பர்களே. அதனால் வந்து நம்ம டி போர்டுக்கு 8ங்கிற நம்பரை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. தவறும் பட்சத்தில் அதனுடைய எதிர் எண்ணான 3ஐ பயன்படுத்துவதும் ஓரளவுக்கு சரியாகவே இருக்கும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. முதல் வாய்ப்பாக 8ஐ கொடுங்கள். 2ஆம் வாய்ப்பை கொடுக்க விரும்பினால் 3ஐ கூட பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. அடுத்ததாக வந்து டி போர்டு நம்ம 8, 3ன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து ஏ போர்டு, இதுலேயும் வந்து இந்த 4 ஆட்டங்களை மட்டும் வைத்து பார்ப்போம் நண்பர்களே. இந்த இடத்துல 1 இருக்கு, 2, இங்கே நடுவில் 3 காணோம். அப்போ 4, 5. அப்போ நம்ம இந்த இடத்துக்கு நம்ம 3ங்கிற நம்பரை கொடுத்தோம்னாக்கா இது ஒரு ரம்மி ரூட்டு ஒரிஜினல் ரம்மியே கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. இந்த இடத்துல 3 வரும் பட்சத்தில் இந்த இடத்துல 8, இப்போ இந்த இடத்துல 8ம் இந்த இடத்துல 3 வந்ததுன்னா ஒரிஜினல் ரம்மியே வரும் நண்பர்களே. அதனால வந்து ஏ போர்டுக்கு 3. அப்போ நம்ம 4D 3Dக்கு என்ன பயன்படுத்தலாம் என்றால், இப்போ ஏ போர்டுக்கு 3ங்கும் போது அதனுடைய எதிர் எண்ணான 8ஐயும் சப்போர்ட்டுக்கு வேணால் பயன்படுத்தலாம் நண்பர்களே.
இரண்டாவது வாய்ப்பாக 8ஐ பயன்படுத்தி பார்க்கலாம். முதல் வாய்ப்பாக 3. அப்போ 4D, 3Dக்கு நம்ம என்ன எண்களை எடுக்கலாம் என்றால் டி போர்டு முதல் எண் 8, இரண்டாவது எண் ஏ போர்டு வந்து 3. ஆல்ரெடி பிசிக்கு வந்து நம்ம 16ங்கிற நம்பரை வச்சிருக்கோம். அப்போ 83, 16, 83, 66, 83, 11, 83, 61. இந்த 4 எண்களையும் நாளை சமுர்தி லாட்டரிக்கு 4D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று 3Dக்கு வந்து 316, 366, 311, 361 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அதே போன்று ஏபி, ஏசி, பிசி போன்ற போர்டுகளுக்கு இதில் உள்ள எண்களையே உள்ளபடியே பயன்படுத்தி பார்ப்பது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளும் நண்பர்களே. உங்கள் கணக்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் மனதிற்கு சரியானப்படும் பட்சத்தில் இதே எண்களை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. அடுத்ததா வந்து சிங்கிள் போர்டுகளுக்கு என்ன எண்களை பயன்படுத்தலாம், அதை ஒரு முறை எழுதி காட்டி விடுகிறேன் நண்பர்களே. அப்படி எழுதி காட்டினால்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாளை பெருமை பீத்தி கொள்ள வசதியாக இருக்கும் நண்பர்களே. அதனால தான் எழுதி காட்டுகிறேன், வேறொன்றும் இல்லை. டி போர்டு 8 அல்லது 3, ஏ போர்டு 3 முதல் வாய்ப்பு, இரண்டாம் வாய்ப்பு 8, பி போர்டு 1 அல்லது 6. இந்த 2 எண்களே முக்கியமான எண்கள் நண்பர்களே. அடுத்தது சி போர்டு 6 அல்லது 1. இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதுவே என்னுடைய ப்ரிடிக்ஷன். இதில் நான் 4Dக்கு வந்து 4 எண்கள், 3Dக்கும் அதில் உள்ள எண்களே 4 எண்கள் தான். மேலும் இன்னொரு எண்ணையும் எக்ஸ்ட்ரா கூடுதலாக இன்னொரு எண்ணையும் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. 5வதாக ஒரு எண் இப்படி கூட வரலாம் நண்பர்களே. எதுவும் வராது என்று நம்மளால் கூறவும் முடியாது. இந்த எண் வரும் என்றும் உறுதியாக சொல்ல முடியாது நண்பர்களே. ஒரு எதிர்பார்ப்பு தான். அது எப்படின்னா, இப்போ இந்த கடைசி 4 ஆட்டங்கள், இந்த 4Dக்கு வந்து கடைசி 4 ஆட்டங்களை மட்டும் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி 8 கொடுத்தோம்னா ஒரு ரம்மி ரூட்டு கம்ப்ளீட் ஆகணும் நண்பர்களே. அந்த மாதிரி தானே கணிச்சிருந்தோம். அப்போ வந்து 4, 5, 6, 7, 8 கம்ப்ளீட்டா. இந்த இடத்துல நம்ம 3 பயன்படுத்தும் போது ஒரு ரம்மி ரூட்டு கம்ப்ளீட் ஆகுது நண்பர்களே. இந்த இடத்துல வந்து இங்க 2, 0, 7, 0 இப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு இந்த இடத்துல ஒரு 2 வருவதாக கருதுவோம் நண்பர்களே. அப்போ நம்ம இந்த இடத்துக்கு 2ஆம் நம்பர் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இங்க பாருங்க, 4 இருக்குது, 5 இருக்குது, நடுவில் 6 காணோம், 7, 8லாம் இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தோம்னாக்கா இந்த சி போர்ட்லயும் ஒரு ரம்மி ரூட்டு கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே. நன்கு கவனித்து பாருங்கள். 4, 5 இங்க நம்ம இன்னைக்கு எடுத்த ப்ரிடிக்ஷனுக்கு எடுத்த 6, 7, 8 இந்த சென்ட்ரல் நம்பர்ல தான் நண்பர்களே இந்த மாதிரி ரம்மி ரூட் இல்லாம திரும்ப திரும்ப ஒரே எண்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா இந்த மற்ற 3 போர்டுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ரம்மி ரூட்ல தான் இருக்கு. இந்த விடுபட்ட எண்களை நம்ம இடத்துல பொருத்தி வைத்திருக்கோம் நண்பர்களே. அப்போ வந்து நாளைக்கு 83 கூடுதலாக ஒரு எண் 83, 26 பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. நான் சொல்வது சரியென உங்கள் மனதிற்கு படும் பட்சத்தில் இதே எண்களை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. இந்த இடத்துக்கு 8 விடுபட்ட எண் ரம்மி ரூட் கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு விடுபட்ட எண் 3 கம்ப்ளீட் ஆகும். இதில் திரும்ப திரும்ப வரும் காரணத்தினால் 2, இதுக்கு ரம்மி ரூட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 6. அப்போ 5வது எண்ணாக இந்த 83, 26 இந்த ஒரு எண்ணையும் சேர்த்து 5 எண்களையும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே.
இதுவே சமிருதி லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. உங்கள் கணக்கையும் பாருங்கள். உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் மட்டுமே இதே எண்களை பயன்படுத்துங்கள் நண்பர்களே. நாம் தேர்வு செய்த எண்கள் மொத்தம் 5 தான் நண்பர்களே. இன்னும் தேர்வு செய்யாத எண்கள் 9995 எண்கள் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு விளையாடுங்கள் நண்பர்களே. நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் திங்கட்கிழமை பாக்கியதாரா லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம்.